ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கரெக்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக நீங்கள் அப்போ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆனில் போட்டுருக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபைலாக தரேன். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தரலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதோட மேக்கிங் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோவும் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம்பிள் ஃபைல் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு சில சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மெத்தட் இருக்குது. அது 2 மெத்தட்லையும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாங்கோட கவர் இமேஜ் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் குரூப் போங்க. ஸோ எடிட் குரூப் போயிட்டு அது எண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் இருக்குல்ல, ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் எந்த சாங் கவர் இமேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட கவர் இமேஜ் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு கலர்னு ஃபில்ல போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி செலக்ட் மீடியாவில் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா ஷேப்லையும் போயிட்டு கலர் ஃபில்ல போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு இமேஜை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு வாட்டி பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கா இல்லை கட் ஆகிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஒருவேளை லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னா நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா அதை அன்குரூப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு குரூப்பாக மாற்றி அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர், அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் மேலே இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும், வேறு எந்த ஒர்க்குமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2வது மெத்தட் என்னென்னா ஹைட் பண்ணி ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் உள்ள எஃபெக்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மாடலுக்காக அந்த எஃபெக்ட் நான் இப்போ காப்பி லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அன்ஹைட் பண்ணோம்ல அந்த குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி பேஸ்ட்டில் போய் சின்ன ஆரமாக இருக்கும், அதில் போயிட்டு அந்த மோர் ட்ரான்ஸும் அந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும், நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோக்காக. ஸோ அந்த ஷேடோ கொடுக்கும்போது தான் ஒரு மாதிரி 3D லுக்காக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா ரெட்டு பிளாக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரெட் கலர் ஆட் பண்ணிங்கல்ல, அதே மாதிரி தான் அதே இமேஜை இந்த இதில் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாங் ஆட் பண்ணி இப்போ முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 2:50, ஸோ இந்த சம்திங்கில் ஃபஸ்ட்டு பார்ட் வருது, இது எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது 4ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக மாற்றி விட்டு ஸோ மூவ் பண்ணி வைங்க. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த மார்க் தானே, ஸோ இந்த மார்க்குக்கு நேராக மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மீதி உள்ள லேயரை பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு குரூப்பாக மாற்றுறோம்ல தனியாக, ஸோ அந்த குரூப் வரையுமே இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். ஸோ இது வரையும் புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கனட்டாக ஒரு மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு தேவையில்லை, கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ சாங்கை டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பார்ட்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அதுக்கான எஃபெக்டை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் அந்த சாங்கை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த குரூப்புக்கு அப்புறம், ஸோ இதுக்கப்புறம் தானே, ஸோ இதுக்கப்புறம் இமேஜ் வேணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சாங் எண்டு வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க.
நான் இப்போதைக்கு லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்காக அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர் லைட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுவேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது சேச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -60 கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக -60 கொடுத்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி ஆக்சிலேட்டர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி வைப்ரேட் வெர்டிக்கல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 8 இருக்குமா, இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.50 சம்திங் இந்த வேல்யூ கொடுத்துருங்க. கரெக்டாக 1.50 கொடுத்துருங்க. அப்புறம் மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃப்ளிக்கர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 கொடுத்துக்கோங்க. கரெக்டாக 9 கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.30 கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக 0.30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த சேஞ்சுமே கிடையாது. பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் டிஸ்டேஷன் வார்ப்புன்னு இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே லாஸ்ட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மிரர் இருக்கும், ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும்போது அந்த பிளாக் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிரர் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இதே தான் இந்த எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஜி, அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸு. ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லிரிக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் இல்லை எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லைனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஜோசிஃபின் சான்ஸ் போல்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸை அந்த சாங் எண்டு வரையுமே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஜி. இந்த எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் எமோஜி. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான என்ன எமோஜி வேணுமோ அந்த எமோஜியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எமோஜி ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கலரை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஐஃபோன் எமோஜி கிடச்சிரும். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோஜோடையும் லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு வச்சு நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஆமாம், நம்ம ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த இதை காணவே காணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இதை நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் அந்த இதை அன்ஹைட் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு இதை பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இமேஜ் நமக்கு தெரியுதா. ஸோ இவ்வளோ தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.